அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஒவ்வொரு கொஷின் போட்டு விடுவேன். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸாக தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் தான் வந்து நான் போடுற இந்த கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ அதை பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த கொஷினையே பாருங்கள். ஈண்டினியான்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். பிரித்தெழுதுக டாபிக் கீழே கேட்டிருந்தேன். இந்த கொஷினை செட் பண்ணும்போதே நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி ஆப்ஷனை செட் பண்ணணும். அங்கே தான் கரெக்டாக தப்பு பண்ணியிருக்கீங்க. இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நானாக செட் பண்ணது தான். ஈண்டு ப்ளஸ் இனி ப்ளஸ் ஆன்னு நானாக தான் செட் பண்ணேன். கண்டிப்பாக இதில் தான் தப்பு பண்ணுவீங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அதை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கொஷின் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கொஷின் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. இப்போ இந்த கொஷினை பாருங்கள். இது வந்து ஹிஸ்ட்ரியிலேன்னு கேட்டிருந்தேன். இதுக்கு வெறும் 21% பேர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரியே இந்த கொஷின் தாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இதுக்கான தமிழ் சொல் கேட்டிருந்தேன். இது ஆக்சுவலாக பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்குது. 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம்னு நினைக்கிறேன், அதில் இருக்குது. இந்த கொஷினுமே பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணும்போதே நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்க அப்படின்ட்டு கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை செட் பண்ணேன். கரெக்டாக நான் என்ன நினச்சேனோ அங்கே தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பல்பொருள் அங்காடி அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் உண்மையான ஆன்சர் வந்து பலபொருள் அங்காடி. 10th ஓல்டு புக்கில் பாருங்கள், இது இருக்கும். அதே மாதிரியே இந்த கொஷினு இதுக்கு வெறும் 15% பேர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருந்தது எனக்கு. என்னடா அப்படி ரெகுலராக வந்து ஒரு கொஷின் 2 கொஷின்னா பரவாயில்ல, ரெகுலராகவே வந்து 50% வரதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. 50% பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதே பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்ஸை சரியாக படிக்கலையோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்ஸை சரியாக படிக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. நான் ஒத்துக்கிறேன் உங்கள் மைண்ட் செட் என்ன அப்படின்ட்டு, சாரி உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ரீசெண்டாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறத குறைச்சிட்டாங்க. வெளியேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெளிலேருந்து கேட்குறாங்க இல்லையா, அதாவது ஸ்கூல் புக்ஸை தாண்டி மற்ற புக்கிலேருந்து கேட்குறாங்கல்ல, அது வந்து எந்த புக்கிலேருந்து கேட்பாங்கன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு தான். இப்போ ஸ்கூல் புக்லேருந்து கேட்குற எந்த ஒரு கொஷினுக்கும் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிடவே கூடாது. ஸோ அப்படி ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வர கொஷினுக்கே நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணோன்னா நம்ம காம்படிஷனுக்குள்ளேயே இருக்க மாட்டோம். இப்போ ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க கேட்குற கொஷினுக்கு வந்து நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்குற கொஷினுக்கு கண்டிப்பாக தப்பாக ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் புக்ஸை சரியாக படிக்காமல் இருந்தால் நல்லா படிங்க. ஸோ அதுக்காக தான் அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். ஏன்னா அதை பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த கொஷினை பார்க்கும்போது தான் நான் ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஆகிட்டேன். வெறும் 6% பேர் தான் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸை கொஞ்சம் நல்லா படிங்க, விட்டுறாதீங்க.